ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபெதர் ஃபின் கேட்ஃபிஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க ஃபெதர் ஃபின் கேட்ஃபிஷை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி. ஸோ அதனால தான் நம்ம பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸோ வாங்க இந்த கேட்ஃபிஷை எப்படி கேர் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதோட நேட்டிவ் எதுன்றது தான். ஸோ இது ஆஃப்ரிக்காவிலேருந்து வருது. ஆஃப்ரிக்காவில் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா, ஓகேங்களா, அங்கேருந்து வருது. இந்த கேட்ஃபிஷால் கிட்டத்தட்ட வைல்டில் 12 இன்ச்சஸ் வரைக்கும் வளர முடியும். ஸோ அது ஒரு 1 ஃபீட் அப்படின்னு வந்துடும் அது. ஸோ இது கேப்டிவிட்டிலன்னு பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு வளராது. ஸோ கேப்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 இன்ச்சஸ்குள்ளே தான் வளரும். ஸோ அது கொஞ்சம் சின்னது, ஓகேங்களா, கொஞ்சம் சின்னது, பட் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த கேட்ஃபிஷை நீங்கள் 2 மீன் வைக்கிறீங்கன்னா ஒரு 4 ஃபீட் டேங்க் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக 4-5 போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பெரிய டேங்க் கொடுங்க. லைக் ஒரு 6 ஃபீட் டேங்க்கு, இல்லாட்டி ஒரு 8 ஃபீட் டேங்க், அந்த மாதிரி கொடுங்க. ஸோ இந்த மீனை நீங்கள் தாராளமாக மற்ற ஒரு மீடியம் சைஸ் கம்யூனிட்டி ஃபிஷஸ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ அதிகமாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிக்லெட்ஸ் கூட ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சிக்லெட்ஸ் கூட நல்ல ஒரு டேங்க் மட்டும் இருப்பானுங்க. ஸோ நீங்கள் சவுத் அமெரிக்கனாக இருந்தாலும் சரி, ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸாக இருந்தாலும் சரி, அதுவும் கூட ஒரு நல்ல மீனாக இருக்கும். இவனுங்க ஒரு பீஸ்ஃபுல் வெரைட்டி தான். எந்த மீனையும் போய் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க. மற்ற மீனை இதை டிஸ்டர்ப் தான் பண்ணும். அண்ட் இந்த மீனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்மால் ஃபிஷ்ஷஸாக டேங்க் மேட்சாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன மீன்களை அவ்வளோ சாப்பிடாது, பட் ரொம்ப குட்டியாக இருந்தால் அது சாப்பிட்றோம். ஸோ ஓரளவுக்கு இந்த டென்னிஸ் அண்ட் பாப் சைஸ் இருக்கிற மீன்கள்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஓகேங்களா. அதோட ரொம்ப சின்னதெல்லாம் போக தேவையில்லை. அண்ட் இந்த மீன் ரொம்ப அதிகமான லைஃப் ஸ்பேன் இருக்குது. ஸோ 10லேருந்து 15. நான் லைஃப் ஸ்பேன் எந்த வீடியோஸ்லையும் சொல்ல மாட்டேன் கேர் வீடியோஸில். பிகாஸ் அது நீங்கள் எப்படி கேர் பண்ணுறதுன்றதை பொறுத்து தான் லைஃப் ஸ்பேன் இருக்குது. ஸோ அதனால தான் இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்துக்கிட்டிங்கனாலே 10லேருந்து 15 வருஷம். ஸோ நீங்கள் நல்லா கேர் பண்ணிங்கன்னா 10லேருந்து 15 வருஷம் வரும், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் செட்டப். டேங்க்கு கீழே சாண்ட் கிரேவலு, ஸோ இல்லாட்டி கிரேவல் போடுங்க. ஸோ ஹைடிங் ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மீன்கள்லாம் ஹைடிங் ஸ்பேஸ் ரொம்ப ஆசைப்படும். ஸோ அதனால் கேவ் மாதிரி ஏதாவது செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரிஃப்ட் வுட்லாம் வைங்க. அது மேலே பிளான்ஸ் வைங்க. அனுபியஸு, ஜாவா ஃபர்ன், அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வைங்க. ரூட் பிளான்ஸ்லாம் வைக்காதீங்க, ட்ரிஃப்ட் வுட்டில் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் முக்கியமாக பண்ணி ஆகணும், ஓகேங்களா. அது ரொம்ப விரும்பும் இந்த மீன்கள், அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். அண்ட் இந்த மீன்களுக்கு ஃபீடிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிங் பெல்லட்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் லைஃப் ஃபீட்னா கூட ஓகே தான், பட் எல்லாம் கொஞ்சம் சிங்க் ஆகிற மாதிரி கொடுங்க. அண்ட் இந்த மீன் நல்லா வளர வளர பார்த்தீங்கன்னா ஃபின்னெல்லாம் பெருசாக இருக்கும். ஸோ அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது மெயில் அண்ட் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு பல்ஜியாக இருக்கும். ஸோ மெயில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வயிறு பல்ஜியாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும், ஓகேங்களா. அதை வச்சு நம்ம மெயில் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த மீனை வளர்க்கணும்னா வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும், அதை பார்த்துடலாம் வாங்க. முதல்ல pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்ரு சாஃப்ட் டு மாட்ரேட்டு, அசட்டிக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அண்ட் டெம்பரேச்சர் 22லேருந்து 28 செல்சியஸ். அண்ட் டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 50 ppmலேருந்து 200 ppmகுள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பை ஷோல்.